மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 8ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 4 துணை பாடம் குதிரைகளை பங்கிடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குதிரைகளை பங்கிடுதல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 2 பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பொருளை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து கொடுக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை வந்து எந்த அளவுக்கு செல்வம் வச்சுருக்காரு அந்த செல்வத்தை என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். குதிரைகளை பங்கிடுதல். ஓர் ஊரில் ஓர் பணக்காரர் இருந்தார். அவருக்கு நிறைய செல்வமும் நில புலன்களும் தோட்டங்களும் இருந்தனர். மேலும் ஆடு மாடுகளும் குதிரைகளும் கணக்கற்று இருந்தனர். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாராம், சரிங்களா. அந்த பணக்காரன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பணக்காரன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, செல்வங்கள் நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும் இல்லையா. அவங்க தான் என்ன பண்ணுவோம், நிறைய மாடியாக வீடு கட்டியிருப்பாங்க, பெரிய அரண்மனைகள் பங்களாலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம், காரு வசதியெலாம் நிறைய இருப்பாங்க இல்லையா, வசதியோடு அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், பணக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த பணக்காரருக்கு நிறைய செல்வம் நில புலன்களும்னா அதாவது வயல்வெளிகள் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆடு மாடுகளும் குதிரைகளும் கணக்கற்று அதிகமாக இருக்கான். சொல்ல முடியாத அளவுக்கு குதிரை ஆடு மாடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணக்காரருக்கு 3 மைந்தர்கள் இருந்தனர். அந்த பணக்கார மைந்தர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மகன்கள் இருந்தனர், சரியா. மூவரும் குணங்களில் மாறுபட்டு இருந்ததால் அவர்களிடையே ஒற்றுமை இல்லை. மூவரும் அடிக்கடி சண்டையிட்டு கொண்டே இருந்தனர். அந்த பணக்காரருக்கு 3 மகன்கள் இருந்தாலும் 3 மகன்களும் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, ஒரு ஒற்றுமையே கிடையாது. ஒற்றுமை இப்போ வீட்டில் சின்ன சின்ன சண்டைக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கா தங்கச்சியோ அண்ணன் தங்கையோ கொஞ்சம் அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் சின்ன சின்ன சண்டைகள். ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே ஒற்றுமை இல்லாததார அடிக்கடி என்ன பண்ணுவாங்களா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தந்தை வந்து இப்போ நம்ம வீட்டில் எப்படி வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அடிச்சுக்கக்கூடாது நமக்கு எப்படி வந்து கற்பித்து சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி தான் இந்த பணக்காரனுடைய மகன்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இப்படிலாம் அடிச்சுக்கக்கூடாது, மகன்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாரு. எவ்வளவு சொல்லியும் அப்பா சொல்லியும் கூட என்ன பண்ணலை, இந்த பிள்ளைங்க வந்து எதுவுமே கேட்கல, சரிங்களா. உடனே அந்த பணக்காரருக்கு மிகுந்த ஒரு மன வருத்தம், மன கஷ்டம் வந்துடுச்சு. என்னடா நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம சொல்லி இவ்வளோ சொல்லியும் நம்ம பிள்ளைங்க நம்மளையே இப்போ மதிக்காமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன கஷ்டம் ஒன்று வந்துடுச்சு. உடனே அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு. அதாவது தனது மைந்தர்கள் மூவரும் ஒற்றுமையாக இல்லாமல் அடிக்கடி சண்டையிட்டு கொள்கிறார்களே என்று வருந்தினர். உடனே இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா கிட்டேயும் சொல்ல மாட்டோம், வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்கக்கிட்ட மட்டும் எல்லா கருத்துக்களையும் நம்ம எடுத்து சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த பணக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டை அழைத்து நண்பனை அழைத்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்படி 3 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பிள்ளைங்களும் நான் என்ன எடுத்து சொன்னாலும் கேட்கவும் மாட்டுறாங்க, 3 பேரும் ஒற்றுமையாக இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட அதாவது நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஒரு நாள் அந்த பணக்காரர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். உடனே அந்த பணக்காரருக்கு இதெல்லாம் நண்பன்கிட்ட சொல்லிடுறாரு. சொன்னாலும் ஒரு நாள் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுது. எவ்வளவோ வைத்தியம் பார்த்ததும் அவர் நோய் குணமாகவில்லை. இனி நான் பிழைக்க மாட்டோம் என்பதை உணர்ந்த அவர் தமக்கு பிறகு சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் தனது மைந்தர்களிடையே சண்டை ஏற்படக்கூடும் என கருதினார். அதனால் தனது நண்பர் ஒருவரை வரவழைத்து ஓர் உயில் எழுதி வைத்தார். உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப நோய் நலம் பட்டு என்ன பண்ணுறாரு, படுத்த படுக்கையே ஆயிடுறாரு. எவ்வளோ வைத்தியம் செஞ்சு பார்க்குறாங்க, அவருக்கு குணமாகவே இல்லை. இருந்தாலும் இனி நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிழைக்கவே மாட்டோம், இருந்து தான் போயிடுவோம் என்ற ஒரு உணர்வு அவருக்கு வந்துடுச்சு. உடனே சொத்துக்களை எப்படியாவது 3 பிள்ளைங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை அழைச்சி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை வரவழைச்சி உயிர் எழுதுறாரு, சரியா. உயில் எழுதி வைக்கிறாரு. என்னன்னா அதன் பிறகு அவர் நீண்ட நாள் உயிர் வாழவில்லை. உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, உயிர் எழுதி வச்சோடனே கொஞ்ச நாள் அவர் இல்லை, உடனே இறந்துடுறாரு. அவர் இருந்ததும் அந்த நண்பர் அவர் பிறப்பதற்கு முன் எழுதி வைத்து விட்டு சென்ற உயிலை மைந்தர்களுக்கு படித்து காட்டினார். உடனே ஒரு பணக்காரனுடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய பிள்ளைகளை அழைத்து என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இறப்பதற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலை
அதாவது படித்து காட்டுறாரு எழுதுந்த. என்னுடைய சொத்து முழுவதும் நானாக உழைத்து சேர்த்தது. என் சொத்து எல்லாமே நானாக என்ன பண்ண கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைத்து சேர்த்தது. எனவே என் விருப்பப்படி என்னிடம் அன்பாக இருந்த என் மூத்த மகனுக்கு என் சொத்தில் சரி பாதியையும், சில சமயங்களில் நான் சொல்லியபடி நடக்காததால் எனது இரண்டாவது மகனுக்கு என் சொத்தில் 1/3 பங்கையும், என் பேச்சை கேட்காமல் செலவாளியாக திரியும் என் கடைசி மகனுக்கு என் சொத்தில் 1 பங்கையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் மகனுக்கு என்ன பண்ணுறாரு? இது எல்லாமே நான் சம்பாரித்த சொத்து, கஷ்டப்பட்ட சொத்து இல்லையா? அதனால் மூத்த மகனுக்கு சொத்தில் என்ன பண்ணுறாரு? சரி பாதியை கொடுக்குறாரு. இரண்டாவது மகனுக்கு சொத்தில் 1/3 பங்கு கொடுக்குறாரு. மூன்றாவது மகன் பேச்சை கேட்காம ரொம்ப செலவழிச்சுக்கிட்டு ரொம்ப என்ன பண்ணுறாரு? ஊதாவரியாக சுற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா? அதனால் சொத்தில் 1 பங்கையும் கொடுக்குறாரு. சரியா? இவ்வாறு அவர் இறப்பதற்கு முன்னாடியே எழுதி வைத்து விட்டு போய்விட்டதால் மைந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவரும் அதன்படி நான் நடக்க வேண்டும். உடனே நண்பர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய நண்பன் என்ன பண்ணிட்டான்? சொத்தை இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டான் உயில். சரிங்களா? இந்த உயிரின்படி தான் நீங்கள் மூவரும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஊர் பெரியவர்களின் முன்னிலையில் உயிலில் கூறியவாறு சொத்துக்கள் முழுவதையும் பங்கிட்டு கொண்டனர். சொத்தை ஊர் மக்கள் என்ன சொன்னாங்களோ, உயிலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரியே பிரிச்சுக்கிட்டாங்க 3 பேரும். இறுதியாக குதிரைகளை பங்கிட்டு கொள்ளும்போது தான் மூவருக்கும் சண்டை எழுந்தது. அதாவது அந்த பணக்காரருக்கு சொத்து மட்டும் இல்லாமல் வீடு இருக்குது, ஆடு மாடு கோழின்னு இப்படி நிறைய இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இவருக்கு என்ன இருந்ததுன்னா, குதிரைகள் நிறைய இருந்துதான். சொத்து பிரிக்கும் பொழுது அவர் என்ன எழுதி வச்சாரோ அதை மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க மூவரும். ஆனால் குதிரைகளை பங்கிடும்போது மட்டும் என்ன ஆயிடுச்சு? அந்த மூவருக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 17 குதிரைகள் இருக்குது. மொத்தம் எத்தனை குதிரைகள் இருக்குது? 17 குதிரைகள் இருக்குது. ஆனால் உயிலில் குறிப்பிட்டபடி இவைகளை எவ்வாறு பங்கிட முடியும்? அங்கு கூடி இருந்தவர்களுக்கும் எப்படி தீர்த்து வைப்பது என்று தெரியவில்லை. மொத்தம் 17 குதிரை இருக்குது. அந்த ஊர் மக்கள் நிலத்தெல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 17 குதிரையில் எப்படி 3 பேருக்கும் நம்ம குதிரைகளை பிரித்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்காங்க. அப்பொழுது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே தெரியாமல் குழப்பமான நிலையில் இருக்கும் பொழுது பீர்பாலை பற்றிய ஒரு நினைவு, அதாவது அப்பொழுது பீர்பால் பற்றிய ஒரு நினைவு அவருக்கு வருது. பீர்பால் இந்த வழக்கை நல்ல முறையில் தீர்த்து வைப்பார் என்று மைந்தர்கள் முடிவு செய்தனர். உடனே மைந்தர் என்ன பண்ணுறாரு? இதற்கு ஒரே முடிவு யாருன்னா பீர்பால் தான் இதை முடிச்சு வைக்க முடியும். இந்த பிரச்சனையை அவர் வந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை வரவழைக்கிறாங்க. பீர்பாலை என்ன பண்ணுறாரு? வராரு. வழக்கு முழுவதையும் கேட்ட பீர்பால், நாளைய தினம் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் வழக்கை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறி மூவரையும் அனுப்பி வைத்தார். உடனே வழக்கு முழுவதையும் எல்லாத்தையும் என்ன, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை எதுக்காக ஆரம்பித்தது, பிரச்சனை எதனால் பிரச்சனை பண்ணுறது, ஆரம்பத்திலேருந்து எல்லா கதைகளையும் கேட்டு தான் யார் மேலே தப்புன்றதை நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வழக்கு எல்லாத்தையும் பீர்பால் என்ன பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. சரி, உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வழக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை பிரச்சனையை நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் வராரு பீர்பால். காலையில் உடனே வந்துடுறாரு. பீர்பால் ஒரு குதிரை மேல் ஏறி அவர்கள் வீட்டிற்கு சென்றார். மைந்தர்கள் அவரை வரவேற்றனர். உடனே காலையில் போன உடனே அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு அழைக்கிறாங்க. பீர்பால் நேரே குதிரை லாயத்திற்கு சென்று தன்னுடைய குதிரையையும் அந்த குதிரைகளுடன் நிறுத்தினார். பீர்பால் வச்சிருந்த குதிரையை என்ன பண்ணுறாரு? குதிரையில தான் வந்தார் வீட்டுக்கு. அந்த குதிரையை 17 குதிரையோடு ஒரு குதிரையை என்ன பண்ணிட்டாரு? சேர்த்து அவருடைய குதிரையும் சேர்த்து நிற்க வச்சிட்டாரு. பிறகு மைந்தர்களை நோக்கி, என்னுடைய குதிரையையும் உங்கள் குதிரையுடன் சேர்த்துள்ளேன். இப்பொழுது மொத்தம் 18 குதிரைகள் உள்ளன. இதில் பாதியான 9 குதிரையை மூத்த மகனாக நீ எடுத்துக்கொள் என்றார். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு சொல்கிறாரு. யார்? மைந்தர்களைன்னா அதாவது தன்னுடைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை கூட்டி என்ன பண்ணுறாருன்னா, பீர்பால் சொல்கிறாரு, அதாவது உங்களுக்கு மொத்தம் 17 குதிரைப்பா. அந்த 17 குதிரையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னுடைய குதிரையோடு சேர்த்து அதாவது என்னுடைய குதிரையும் உங்களுடைய குதிரையோடு சேர்த்து நான் கட்டியிருக்கேன். அப்போ என்னுடைய குதிரையை சேர்த்தா மொத்தம் எத்தனை குதிரை? 18 குதிரை ஆயிடுச்சு இல்லையா? இதில் பாதியாக 9 குதிரையை மூத்த மகனாக நீ எடுத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மைந்தரை நோக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூத்த மகன் 9 குதிரைகளை அவைந்து கொண்டு சென்றான்.
உடனே 9 குதிரையை எடுத்துக்கன்னு சொன்ன உடனே மூத்த மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 குதிரையை எடுத்துக்கிட்டு போகிறான். இரண்டாவது மகனை நோக்கி, உயிரின்படி உனது மொத்தத்தில் 3இல் ஒரு பாகம் தானே, அப்படியானால் உன் பங்கிற்கு 6 குதிரைகளை எடுத்துக்கொள் என்றார் பீர்பால். மூத்த மகனான என்னது, உனக்கு 9 குதிரைகளை நீ எடுத்துக்கிட்ட, சரியா, உன்னுடைய பிரச்சனை தீர்த்து போச்சு. இப்போ இரண்டாவது மகனுக்கு என்ன, உயிரின்படி மொத்தத்தில் 3இல் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த குதிரைகளை மொத்தம் என்ன 6 குதிரைகளை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மீதி 3 குதிரைகளே இருந்தனர். மூன்றாவது மகனை பார்த்து, உனக்கு மொத்தத்தில் 9இல் ஒரு பாகம்தான், 9இல் ஒரு பாகம் மட்டும்தான் உனக்கு உண்டுன்னு சொல்லிட்டு உயிரில் எழுதி வச்சிருக்காரு உங்கள் அப்பா இல்லையா. அதனால் அப்படியானால் உன் பங்கிற்கு 2 குதிரைகளை வர வேண்டும், அதனால் 2 குதிரைகளை நீ எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குதிரையை அவனும் எடுத்துக்கிட்டான். மீதமுள்ள எத்தனை குதிரை இருக்குது, ஒரு குதிரை இருக்குது. அதில் என் குதிரையை நான் எடுத்து செல்கிறேன் என்று மூவருக்கும் மன வருத்தம் ஏற்படாமல் தீர்த்து வைத்தார் பீர்பால். பீர்பாலின் அறிவுத்திறனை அனைவரும் வியத்தனர். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குதிரை அவர் எடுத்துக்கிட்டாரு, சின்ன மகன் மூன்றாவது மகன். ஒரு குதிரை வந்து என்னுடைய குதிரை, அதனால் என்னுடைய குதிரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் 3 பிள்ளைகளுக்கும் குதிரைகளை பங்கிட்டு கொடுத்துட்டு அவருடைய குதிரையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, சரியா. அப்போ பீர்பாலினுடைய அறிவுத்திறனை அவங்குள்ள திரண்டு வந்த மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அனைவரும் அவருடைய அறிவுத்திறனை பாராட்டுறாங்க, சரிங்களா. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பேர் நம்ம வீட்டில் அண்ணன் தங்கை அக்கா தங்கை இருந்தாலும் ஒற்றுமை உணர்வுடன் இருந்தால் சண்டை என்பது வரவே வராது இல்லையா. அப்போ பேசுவதிலும் மட்டும் இல்லாமல் எல்லா செயல்களிலும் நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும். ஒற்றுமை உணர்வோடு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நன்றிப்பா.